விகடன் அமைத்து கொடுத்து ஆதவ் அர்ஜுனாவால் உருவாக்கப்பட்ட இந்த மேடையை விஜய் 100% பயன்படுத்தி கொண்டாருன்னு தான் சொல்லணும். இதை ஒரு முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம். வருங்காலத்துல கூட்டணி என்ற பெயர்ல திமுக ஜெயிக்க முடியாது, மக்களே அதை தோற்கடிச்சிருவாங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கலைஞருடைய மகன் திரு மு க ஸ்டாலின், அதனால மு க ஸ்டாலின் முதல்வராங்க. மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அதனால துணை முதல்வராங்க. இந்த பேச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அவரு பூரா மன்னராட்சின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது தமிழ்நாடு வெற்றி கழக கூட்டணியில் சேரணும்னு முயற்சி பண்ணாரு. அதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. திமுக கூட்டணியிலிருந்து வெளிவர தொல் திருமாவளவர்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. அது அவருடைய மனசாட்சி இங்க இருக்குங்கிறாரு. அதே சமயத்துல விஜயும் சொல்றாரு தொல் திருமாவளவனுடைய மனசாட்சி இங்க இருக்குன்னு. மனம் இருக்கும், மனசாட்சி இருக்காது. இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அது எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இழுத்து கொண்டு போய் தமிழ்நாடு வெற்றி கழக கூட்டணியில சேர்க்கணும்னு நினைச்சாரு. அது முடியல. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சில பல தொண்டர்களை அழைத்துக் கொண்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்வாரு. அதுக்கான விழா விரைவில் நடைபெறும். அது எந்த சந்தேகம் இல்லை. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பைலோன் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர்ன்ற பேர்ல இன்னைக்கு ஒரு புத்தக விழா நடந்திருந்து சார். இதுல விஜய் சார் பேசின பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? வருங்காலத்துல கூட்டணி என்ற பெயர்ல திமுக ஜெயிக்க முடியாது, மக்களே அதை தோற்கடிச்சிருவாங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னார். அதே போல குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னார். அதாவது விகடன் அமைத்து கொடுத்து ஆதவ் அர்ஜுனாவால் உருவாக்கப்பட்ட இந்த மேடையை விஜய் 100% பயன்படுத்தி கொண்டாருன்னு தான் சொல்லணும். இதை ஒரு முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம், அதுதான் உண்மை. ஆனால் அம்பேத்கரை பற்றி முழுமையாக விஜய் தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொள்ளவில்லையா என்பதை காட்டிலும் ஆதவ் அர்ஜுனா சில ஆராய்ச்சிகளை சொன்னார். அது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதாக இருந்தது. மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக தன்னுடைய தலைமையில் ஒரு மத சாதியற்ற ஒரு நல்ல ஆட்சி அமையும்னு நம்பிட்டு இருக்காரு விஜய். ஸோ இப்போ இவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் வெறும் திமுக மட்டும் பேசலை சார், மத்தியில் ஆளுகிற பாஜக குறித்துமே பேசியிருக்காரு. அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல். இதுல பாஜகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னு நஷ்டம் இல்லை. ஏன்னா நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே பிஜேபி இங்கே 0 தான். அந்த பிஜேபி அரசை அவர் திட்டுவதன் மூலமாக நான் மத சாதியற்ற அரசை உருவாக்குவேன் சொல்றாரு. மத்தியில் ஆளுகிறவர்களும் சரியில்லை, தமிழகத்தில் ஆளுகிறவர்களும் சரியில்லைன்னு ரெண்டு அரசையும் தாக்கி பேசுறாரு விஜய். மணிப்பூர்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. மத்தியில தான் இந்த மாதிரி பார்த்தா மாநிலத்திலும் இதே பிரச்சனை நடக்குது. வேங்க வெயில்ல இந்த மலம் கழிந்த தண்ணீரை குடித்து எவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சாங்க. இந்த அரசியல் பற்றியுமே பேசியிருக்காரு. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், மைனாரிட்டி ஓட்டுகளை கவர்வது என்பது வேறு. மைனாரிட்டி ஓட்டுகளை நம்பியே இறங்கினால் பெரும்பான்மையினர் ஓட்டு கிடைக்காது என்பது வேறு. இன்றைக்கு விகடன் பிரசுரம் அம்பேத்கர் பற்றிய நூலை வெளியிடுவது பாராட்ட தகுந்தது, வரவேற்க தகுந்தது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் ஆதவ் அர்ஜுனா கருத்துப்படி டாக்டர் அம்பேத்கர் அரசியலில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இதே விகடன் பிரசுரம் யார் பின்னாலே நின்றது? நேருவின் பின்னால் நின்றது, மகாத்மா காந்தி பின்னால் நின்றது. அம்பேத்கர் பின்னாடி நின்றதா? யோசிச்சு பாருங்க. அதே யோசிக்க மாட்டீங்க. இன்றைக்கு அந்த ஆனந்தவிடன் குழுமத்திற்கு அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ், ஆதரவாளர்கள் தேவை. அது மட்டுமல்ல, உலக வர்த்தக மையம் கிண்டில எவ்வளவு வாடகைன்னு தெரியும். அந்த அளவுக்கு செலவு செய்வார்களா என்பது நிச்சயமா எனக்கு சந்தேகம்.
இந்த முதலீட்டை செய்தது, இந்த செலவை செய்தது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அதை பயன்படுத்தி கொண்டவர் ஆதவர்ஜுனா. ஆரம்பத்தில் விஜய் வெளியிட்டு தொல் திருமாவளவன் வாங்கிக் கொள்வதாகத்தான் இருந்தது. இது ஏற்பாடு செஞ்சாரு ஆதவர்ஜுனா தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரே மேடையில் பேசினா இந்த அளவுக்கு அமைதியாக இந்த கூட்டம் அல்லது விழா நடந்திருக்குமா? சந்தேகம். ஏன்னா 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அவர் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லுவாரு, விஜய் ஒரு கருத்து சொல்லுவாரு. இப்போ ஒரே எண்ணம் உள்ளவர்கள், ஒரே கருத்தாய்வாளர்கள், ஆதவர்ஜுனா, நீதிபதி சந்துரு, விஜய் 3 பேரும் ஒரே கதைக்களத்தில் இருந்ததால் கைத்தட்டல் விழுந்துகிட்டே இருந்தது. கைத்தட்டல் எதற்காக என்று கூட யோசிக்காமல் கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். கைத்தட்டங்க யாரு? விடுதலை சிறுத்தைகளில் கட்சியில் இருந்த ஆதவர்ஜுனா ஆதரவாளர்கள். அது மட்டுமல்ல, விஜயனுடைய தமிழ்நாடு வெற்றி கழக கட்சியினர் 2 பேரும் தானே வந்தாங்க. அப்போ அதுல புத்த கருத்துகள் இருந்ததுனால அது வரல. இன்னொன்னு என்னன்னா, இன்றைய கூட்டணியில் இருக்கிறார், திமுக கூட்டணியில இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். இப்போ நீங்க அண்ணா திமுகவும் எடுத்துங்க, திமுகவும் எடுத்துங்க, இவர் கட்சியிலிருந்து இருக்கப்படுகிறார். உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது திமுகவுடைய அறிக்கை, அண்ணா திமுக இதான் அறிக்கை. அண்ணன் தம்பி வேற வேற கட்சியில் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா உறவு இருக்கக்கூடாது. ஏண்டா, கட்சியையும் வாழ்க்கையும் ஒன்னா பார்க்கறது இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தானடா. ஏன் அண்ணன் ஒரு கட்சியில் இருந்தா தம்பி ஒரு கட்சியில் இருக்கக்கூடாதா? இல்லை எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டம் நடத்தக்கூடாதா? இன்றைக்கு காங்கிரஸ் பாஜக எந்த கூட்டத்திலையும் சேர்ந்து பேசலையா? பொதுவான கருத்து. இன்னைக்கு கேரளாவை எடுத்துக்கொண்டால் கேரள தினம், கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால் கர்நாடக தினம், அதே மாதிரி ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் ஆந்திரா தினம், உருவான தினம். எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்னாரவங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு தினமே கொண்டாடப்படவில்லை. ஏன்னா தமிழ்நாடு தினம் கொண்டாடப்பட்டா எல்லா கட்சியும் ஒன்று சேர்க்கணும், அது திமுக விரும்பாது. இது என்னையே அரசியல், விளங்காத்தனமான அரசியல். அதனால அன்றைக்கே சொல்லுவாங்க, டெல்லி அரசியலை தமிழ்நாட்டுக்கு உண்டாங்க ஐயா, இன்னும் கொண்டு வர முடியல. ரெட்டையிலக்காரன் சூரியனை பார்த்தா முறைப்பான், என்னமோ கீரியும் பாம்பும் முறைச்ச மாதிரி. இந்த அரசியலுக்கு முடிவு கொண்டு வாங்கப்பா. அதுக்கப்புறம் அம்பேத்கர் சமநீதி சமத்துவம் கொண்டு வரலாம். ஆமாவா இல்லையா நண்பர்களே சொல்லுங்க. சரி, ஆனா இந்த விழாவில் வந்து திருமாவளவன் தான் பங்கேற்பதா நீங்களே சொல்றீங்க சார். இது முன்னாடி நிறைய செய்திகளுமே பார்த்துருக்கோம். இப்போ கடைசியா விஜய் பேசும்போது தொல் திருமாவளவன் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அப்ப எவ்வளவு ப்ரெஷரை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க எங்களுக்கு புரியுது சார்ன்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அழுத்தம் வந்து திமுக சார்பில் வந்து கொடுக்கப்படுதா சார் திருமாவளவனுக்கு? ஏங்க, ப்ரெஷர் வந்து திமுக மட்டுமல்ல, தொல் திருமாவளவனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசே வந்து இப்போ இந்த புத்தக விழாவில தான் இருக்கும்னு சொல்லி விஜயமே சொல்றாரு. அதை வர்ஜினாவுமே ஏங்க, அது சும்மா மேடைக்கு நாகரிகங்கிறது, அதை வர்ஜினா அவருடைய மனசாட்சி இங்க இருக்குங்கிறாரு. அதே சமயத்துல விஜயும் சொல்றாரு தொல் திருமாவளவனுடைய மனசாட்சி இங்க இருக்குன்னு. மனம் இருக்கும், மனசாட்சி இருக்காது. அவங்க என்ன பேசுறாங்க, அது என்ன பேசுறாரு, விஜய் என்ன பேசுறாரு, நீதிபதி சந்திரன் என்ன பேசுறாருங்கிறதெல்லாம் ஆர்வமோடு கேட்டு கொண்டிருப்பார் திருமாவளவன். ஆனா அது மன உளைச்சலாக இருக்காது. ஏன்னா அவரே தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் எம்பி ஆக வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடைத்தாக வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துருப்பாரு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா திமுக தலைமையிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு டப்பு ஒச்சிந்தி பணம் வரும் கோடிக்கணக்கில். அதே சமயத்தில் விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நிதி உதவி கிடைக்குமா? கிடைக்காதீங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, அரசியல் கணக்கு சரியா வரும். அப்போ பணத்துக்காக தான் திமுக அப்படி சொல்லாதீங்க. பணமும் அதுல ஒரு அங்கம் வைக்கிறது. பணம் இல்லாம, தேர்தல் பணம் இல்லாம நீங்க ஓட்டு கேட்பீங்களா?
பின்னல வாழ்க வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு ஆட்களுக்கு பிராண்டியும் பிரியாணி பொட்டலமும் துட்டு கொடுக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்லை, ஓட்டு போடுறவங்களும் காசு வாங்கிட்டாங்க, காசு வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க. இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கப்பா, கெட்டா போறீங்க சொல்றாங்க ஜனங்க. இதை ஜனநாயக தேர்தல் அப்படிங்கிறது கிடையாது. அதை மாற்றி விட்டார்கள் இப்போதைய எதிர்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும். இப்போ சமீபத்தில் விஜய் மேலே ஒரு விமர்சனம் வச்சதுன்னா, இவர் ஏன் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு, களத்தில் போய் மக்களுக்கு உதவி பண்ணாமல் பனையூரில் கூப்பிட்டு வச்சு உதவி பண்ணிட்டு இருக்காரு, இந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த விழாவில் வந்து பேசியிருப்பாரு. சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சில பேரை மாதிரி நான் இல்லை, அங்கே போயிட்டு களத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வெறும் அதை வந்து ட்விட்டரில் போட்டிருக்க ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை நேரடியாக வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்குமே சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வந்தாங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா அவங்க முதல்வர் துணை முதல்வர். ஆனால் அவங்களுக்கு கூடுற கூட்டத்தை விட பார்ப்பதற்காக சினிமா ரசிகர்கள் விஜய்க்கு வருவாங்க. அப்போ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாதுங்க. இது ஏற்கனவே நடிகராக இருக்கும்போதே விஜய் நலத்திட்ட உதவிகள் வந்து எதுவுமே சரியாக நடக்கல, ஒரே குழப்பத்தில் முடியும். ஏன்னா ஜனங்களுடைய அப்ரோச் அப்படி. ஏன்னா விஜய் பார்க்கறதுக்கு வருவான், அவர் கொடுக்குற நலத்திட்ட உதவிகள் வருவான், பீஸ்ஃபுல்லாக அமையாது. அதுக்காகத்தான் அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்துக்காரு. கொடுக்கறத பாராட்டுங்க ஐயா. அவர் கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்து ஒரு 250 குடும்பம் கொடுத்தாரு இல்லையா? கொடுக்கிறவனை கெடுக்காதீங்க, கொடுக்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க. சார், இப்போ விஜய் பேசினதை விட இந்த விழா அதிகம் பேசும் பொருளாக மாறிக்கிறது அதவர்ஜனமா பேசின பேச்சு தான் சார். அவர் ஏன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசியிருக்காருன்னு ஒரு ஆக்ரோஷமா பேசவே இல்லை. அவர் கொஞ்சம் தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டாரே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதாவது அவர் யாருக்கும் சொல்லியிருக்காரு, குரலை உச்சஸ்தாயில பேசுறதுனால யாரும் கேட்ட மாட்டாங்கன்னு. அவர் நிதானமாகவும் என்ன ஒரு வால்யூம் கொஞ்சம் ஒரு புள்ளி கூடியிருக்கும், அவ்வளவுதான். இப்போ விஜய் கட்சியில் சேர போறான்னு ஒரு செய்தி வந்து அண்மை காலமாகவே வந்துட்டு இருக்கு சார். இப்போ இந்த விழாவின் மூலம் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? எது ஆதவர்ஜனை வந்து விஜய் கட்சியில் சேர போறான்றத இது சொல்லி தெரியணுமா? கைப்புண்ணுக்கு லென்ஸ் வச்சா பார்ப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது தமிழ்நாடு வெற்றி கழக கூட்டணியில் சேரணும்னு முயற்சி பண்ணாரு. அதுக்கான வேலைகள் எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவர தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. என்ன, இன்றைக்கு இருக்கிற எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அது விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாசுக்காக அவர் விலகி கொண்டார். ஆனா ஆதவர்ஜனா இதுவரைக்கும் ஒரு எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை. அங்க போய் ஏதாவது நமக்கு அவர் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாரு. அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமா அவர்களை பாராட்ட வேண்டும். ஆனால் இவர் நினைத்தது அங்கு நடக்கவில்லை. அதாவது எப்படியாவது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இழுத்துட்டு கொண்டு போய் தமிழ்நாடு வெற்றி கழக கூட்டணியில சேர்க்கணும்னு நினைச்சாரு, அது முடியல. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சில பல தொண்டர்களை அழைத்து கொண்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேருவாரு. அதுக்கான விழா விரைவில் நடைபெறும், அதுல எந்த சந்தேகம் இல்லை, அது நடந்தே தீரும். அதே மாதிரி 2026 தேர்தலை வந்து மன்னராட்சி ஒழியும்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி திமுகவை அட்டாக் பண்ணி தான் ஒவ்வொரு வார்த்தையுமே பேசுறாரு. அப்படி என்ன சார் பிரச்சனை நடந்தது ஆதவர்ஜனாக்கும் திமுகவுக்கும்? இந்த விழாவை நடக்க விடாமல் தொல் திருமாவளவனை இந்த விழாவுக்கு வராமல் செய்து திமுக அரசு முதல்வர் துணை முதல்வர் நினைக்கிறார் அவர். ஆனா துணை முதல்வர் நினைத்தது செயல்பட்டது சரி. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை சார். இப்ப இந்த பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடியே நடந்ததா சொல்றாங்க சார். இப்ப சபரீசனுக்கும் ஆதவர்ஜனுக்கும் பிரச்சனை, இதன் காரணமா தான் இந்த அளவுக்கு வெவ்வேறு பாதையில வந்து பயணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே சார். அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் சபரீசன் வந்து அரசியலில் ஈடுபடுறாரா ஈடுபடலையா, பின்னணியில் செயல்படுறாராங்கிறலாம் தெரியாது. நாம் முன்னணியில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுவோம், பின்னணியில் உள்ள விஷயங்களை நாம் ஏன் பேசணும் சொல்லுங்க? சபரீசன் இன்றைக்கு எந்த பொறுப்பிலும் இல்லை, முதல்வருடைய மருமகன், அவ்வளவுதான். அவரு ரியல் எஸ்டேட் காமிச்சிட்டு இருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, லாரிகள் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த இடத்துல அரசியல் வந்தாரு? வேணா முதல்வருடைய வீட்டுல அவர் மருமகன்கிற முறையில் முதல்வர்கிட்ட பேசலாம், அதுல தப்பு இல்லை, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்குல்ல. இங்க பிறப்பால யாருமே முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா,
இப்போ கலைஞருடைய மகன் திரு மு க ஸ்டாலின், அதனால மு க ஸ்டாலின் முதல்வரானார். மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அதனால துணை முதல்வரானார். இந்த பேச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதாவது இது மன்னராட்சின்னா மன்னருடைய மகன் இளவரசர், அப்புறம் இளவரசர் மன்னர், அப்புறம் மன்னருடைய மகன் இளவரசர், இப்படி வந்து மன்னராட்சி. அதை பாரிஸ் அரசியல் கூட சொல்லலாம். அவர் கூலா மன்னராட்சின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இஸ்லாமிய அரசர்களும் சரி, ராஜராஜ சோழன், பாண்டியர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் மகன், அப்படித்தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் எந்த, அதனால தான் அவர் மன்னராட்சின்னு சொன்னார். ஏன்னா மன்னராட்சி என்பது வேறு, ஜனநாயகங்கிறது வேற. அதாவது மன்னராட்சியில் மன்னர் நியமிப்பார், ஜனநாயக ஆட்சியில மக்கள் ஆளுபவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப விஜய் வந்து கூட்டணியில் பங்குன்னு சொல்லி இருந்தாரு சார். ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாட்டுல இந்த தலித்து இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொது தொகுதியுமே கொடுத்தது இல்லை. இந்த பேச்சை எப்படி சார் பாக்குறீங்க? ஏங்க, பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கும்போது கக்கன் அமைச்சராக இல்லையா? பெரிய இலாக்கா தான் கொடுத்து வச்சிருந்தாரு, உள்துறை அமைச்சர். அப்புறம் அதுக்கப்புறம் வந்த திமுக அமைச்சரும் சரி, புரட்சியாளர் எம்ஜிஆர் அமைச்சரும் சரி, அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் பொதுவாக அந்த தாழ்த்தப்பட்ட பிரிவு, பிடித்தோன்ற நலத்துறை அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அங்கேயும் பெரும்பான்மை, இப்போ நீங்க தாழ்த்தப்பட்டவர்களும் கொடுக்கும்போது பெரும்பான்மை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்னைக்கு சமநீதின்னு சொல்றான். சமநீதி இருக்கா? ஏங்க, 200 கோடி அடிச்சவன விமானத்தில் கூப்பிட்டு போறாங்க. அதே 1 லட்சம் அடிச்சவன செமத்தியா அடிச்சு நடந்து கூப்பிட்டு போறாங்கல்ல, போலீஸ் கூப்பிட்டு போறாங்க. பணக்காரனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாத ஏழைக்கு ஒரு நீதி இருக்கா இல்லையா? அப்போ பணம் இருந்தா மட்டும் உடனே, நடிகா இருந்தா உடனே அடுத்த நாள் கேஸ் வந்துருது. அதே மொக்கைய ஏப்ப சாப்பிட்றதுன்னா 2 வருஷம் கேஸ் வந்துட்டு இருக்கு. உண்டா இல்லையா? இப்ப இது ஆதவர்ஜனோட இந்த எதிர்காலம் வந்து எப்படி சார் இருக்கும்? அவர் கட்சியில ஒரு காப்பில வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து விஜய்க்கு வந்து பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோவாட்டா என்ன தப்பு? தன்னுடைய முன்னேற்றம் தான், தன்னுடைய சுயநலம் தான். அடுத்த கட்டத்துக்கு போகணும், தமிழ்நாடு வெற்றி கழகம் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல என்ன தப்பு? அவருக்கு அதுக்கு ஏற்ற பணம் இருக்கிறது. ஏழை பழைய முடியுமா? இன்னைக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எத்தனை தொகுதி செயலாளர் இருக்காங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தில். இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஆனந்த் தான் எல்லாம் கொடிக்கிட்டி பிறக்கிறாரு. வேற யாராவது தெரியுமா? அவரே கொத்தடிமைத்தனமா தான் என்ன சொல்றாரு, விஜய் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாருங்க. முதல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் அருமை சகோதரர் விஜய புஷியானந்த போய், யோ என் பேரை சொல்லியா, கட்சி தலைவர் பேரையே சொல்ல கூச்சப்படுறாருன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு பத்திரிகையாளனாக இருந்து நடுநிலையோடு நான் பேசுறேன், அவ்வளவுதான். விஜய்க்கு ஆதரவாகவும் இல்லை, ஆதரவர்ஜனுக்கு ஆதரவாகவும் இல்லை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை நான் பேசுறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களுக்கு நேரம். வாழ்க வளமுடன்.